கோவம். அது வந்துட்டா ஒரு வேகத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியறதில்ல. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி தான் சூப்பர் பைக்ஸ் இண்டஸ்ட்ரி. கோவத்தில் வேகமாக ஓடுற வண்டியை செய்கிறதுல ஜப்பானில் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் பைக் எடுத்துகிட்டு ரைட் போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபர்ஸ் இதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட்டில் எழுதுவாங்க. அதை பார்த்து நாங்கள் அப்படியே பேசிட்டு ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், லே லடாக் விச் இஸ் ஆக்சுவலி மை ட்ரீம், ரோட் ட்ரிப்ஸ், மோட்டோ விளாக்ஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தேட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? கவாசக்கி அவங்களுக்கு சூப்பர் பைக்ஸில் அவங்க தான் நம்பர் 1ல் இருக்கணும். வேறு யாரும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்கள அடித்து நாசம் பண்ணிடணும். 1980s அப்புறம் 1990s கவாசக்கியோட ZZ-R1100, அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருந்த டாம் கேட் ZX-10 ஈஸியாக டாப் ஸ்பீட் 272 to 280 km/h எல்லா சூப்பர் பைக்குமே அடித்து ஓட விட்டுருந்த காலம். 1996 ஜப்பானில் ஹோண்டாக்காரன் ஒரு முடிவு எடுக்கிறான். கவாசக்கி ஏரியாவில் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிறாப்புல, இப்படியே விட்டால் நமக்கு மரியாதை குறைஞ்சிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்போது ஹோண்டாவோட CEO கவாமோட்டோ நொபுஹிகி அவரோட R&D டீமை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல. பிளாக் பேர்ட்ஸ் ஒரு பைக்கை ரெடி பண்ணணும். அந்த பைக் கவாசாக்கியை விட ஃபாஸ்ட்டாக போகணும். இனி ஜப்பானில் மட்டும் இல்லை, பிளாக் பேர்ட்ஸ் எப்படி வானத்தில் கூட்டமாக அழகாக பறக்குதோ அதே மாதிரி ஹோண்டாவோட பைக் தான் சூப்பர் பைக் என்தூசியாஸ்டுக்கு மத்தியில் ரோட்டில் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. போய் ZZ-R1100 அழிக்கிற பைக்கை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல. எல்லோரும் ஆர்வமாக உடனே வேலையில் இறங்குறாங்க. அப்படி 1996 கவாமோட்டோ நொபுஹிகி கவாசாக்கி மேலே இருந்த கோவத்தில் உருவான கரும் பறவை தான் ஹோண்டா CBR1100XX சூப்பர் பிளாக்பேர்ட். டாப் ஸ்பீட் 287 km/h. 1996 to 1998 2 இயர்ஸில் CBR1100XX சூப்பர் பிளாக்பேர்ட் தான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடக்ஷன் மோட்டர் சைக்கிள். ஸ்பீட் வாரில் ஹோண்டா கிட்ட தோற்று போயிட்டோன்னு கவாசாக்கி பைத்தியம் பிடிச்ச மாதிரி டியூனிங் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. வேர்ல்டு நம்பர் 1 ஆனதும் ஹோண்டாவுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. 1997 ஒரு ப்ரெஸ் மீட்டில் தௌலத்தாக பேசின கவாமோட்டோ நொபுஹிகியை உலகமே பேனு வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தது. ஆனால் ஒருத்தர் மட்டும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாப்புல. தமிழில் பொறி வல்லூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் த பெரிகிரின் ஃபால்கன், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பேர்ட். வேட்டையாடி சாப்பிட்றதையே வாழ்க்கையாக வாழறது தான் பெரிகிரின் ஃபால்கன். அதிவேகமாக அதோட இரையை நோக்கி பாயிற அந்த இம்பேக்ட்லேயே ப்ரேயோட உயிர் போயிடும். அதை எடுத்துக்கிட்டு ஒரு மரத்து மேலே உக்காந்து அதை வச்சு ருசிச்சு சாப்பிடுமா பெரிகிரின் ஃபால்கன். வானத்தில் பறக்கிற கொக்கு, காக்கா, வாத்து, பருந்து எல்லாத்தையுமே வேட்டையாடும். அதுக்கு பிடிச்சி வேட்டையாடி என்ன தெரியுமா சாப்பிடும்? ரெட் விங் பிளாக் பேர்ட்ஸை தான் தேடி வேட்டையாடுமா. வேட்டையாடும்போது மணிக்கு 300 km/h வேகத்தில் டைவ் அடிக்கும். பெரிகிரின் ஃபால்கனுக்கு ஜாப்பனீஸில் ஒரு பேர் இருக்குது, ஹயபுசா. ஹோண்டா பிளாக்பேர்டோட திமிரை எங்கேயோ ஒரு மரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த சுசுகி அதை வேட்டையாடுறதுக்காக பெரிகிரின் ஃபால்கனை ரெடி பண்ணாங்க. லிட்ரலி அதுக்காக அவங்க ரெடி பண்ண பைக்குக்கு பெரிகிரின் ஃபால்கன்னே பேர் வச்சாங்க, ஹயபுசா. பேருக்கு ஏற்ற மாதிரி ஹோண்டா CBR1100XX சூப்பர் பிளாக்பேர்ட்ஸை தேடி கதற கொன்று தீத்தானுங்க. டாப் ஸ்பீட் 366 km/h. 1999 366 km/h. இந்த காலத்தில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் ரோட் லீகல் ஸ்போர்ட்ஸ் பைக்கால் கனவு மட்டுமே காண முடிகிற ஸ்பீட் 366 km/h. ஹயபுசா 1919 இதை பிடிச்சிட்டாங்க. ஸ்பெயினில் 1999 லான்ச் பண்ணும்போதே வண்டியோட அழகு, பர்ஃபார்மன்ஸ், ரோட் லீகல் ஸ்டாட்டஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணதுனால ஹயபுசா ரொம்ப குவிக்காக ஃபேமஸ் ஆச்சு. இப்போ எப்படி நம்ம ஊரில் ஆரி, ஜாவாக்கெல்லாம் ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்குது, 2000s ஹயபுசாக்கு யூரோப்பில் அப்படிப்பட்ட ஒரு கல்ட் ஃபாலோயிங். கவாசாக்கிக்கு இது எதுவுமே பிடிக்கல, ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்பீட் கிங் டைட்டில் நாம் தான் அடிக்கணும்னு புதுசாக என்ஜின் ரெடி பண்ணாமல் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ZZ-R1100 இன்ஜினையே ரீஒர்க் பண்ணி ஹயபுசாவை சீப்பாக பீட் பண்ணாங்க. சுசுகி உனக்கு மட்டும் தான் கேவலமாக விளையாட தெரியுமா, பதிலுக்கு நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லி 2000s டர்போ சார்ஜ் காம்பனன்ஸை ஏற்றி ஹயபுசாவை 413 km/h பறக்க விட்டு வேடிக்கை காமிச்சாங்க. நெருப்பாலே அடித்தானுங்க. கவாசாக்கி தலை குனிஞ்சு வீட்டுக்கு போனானுங்க. இந்த ஸ்பீட் கிங் அப்படின்ற டைட்டிலுக்கான யுத்தம் ஜப்பான்காரங்களுக்கு.
ஆனால் போர்க்களம் யூரோப்பில். இவனுங்க அவங்க ஊரில் சண்டை போடாமல் யூரோப்பில் வந்து சண்டை போடுறானுங்க. ஏன்னா யூரோப்காரங்க கிட்ட தான் இந்த அற்புதமான படைப்புகளை வாங்குறதுக்கான காசும் அதை ஓட்டி அனுபவிக்கிறதுக்கு தரமான ரோடும் இருந்தது. ஸோ யூரோப் ரொம்ப கன்சர்னாக ஆரம்பித்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு யூரோப்பில் இம்போர்ட் பண்ணுற வேரியன்ட்ஸ் ஜப்பானாக இருக்கட்டும் எவனாவனா இருக்கட்டும் 300 km/h ஆர் லெஸ்னா தான் இம்போர்ட் லைசன்ஸ்னு சொல்லிட்டாங்க. 2018 யூரோ 4 எமிஷன் நார்ம்ஸும் டைட் ஆகுது. எல்லா சூப்பர் பைக்ஸுக்கும் உலக அரசியல் கம்பியை பழுக்க காசி சூடு வைக்கிறாங்க. எல்லாருமே மாறுறாங்க யூரோ 4 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஆனால் ஹயபுசா 2019 ப்ரொடியூஸ் பண்ண ஹயபுசா தான் லாஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும். யூரோப்லேயும் ஜப்பான்லேயும் யூரோ 4 கன்வென்ஷன் இல்லைன்னா வண்டி பேன், அவ்வளோதான். பட் ஸ்டில் யூஎஸில் ஓட்டலாம். ஸோ ஹயபுசா ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஹோண்டா மாதிரி கூட்டமாக பிளாக் பர்ட்ஸ் ஓடணும் அப்படின்னு ஹயபுசா உருவாகலை. நாமளாக இருக்கணும். நாமளாக இருந்தால் அன்பால் நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் சேரும் அப்படின்னு நம்பி உருவானது தான் ஹயபுசா, த பெரிகிரின் ஃபால்கன். born for a purpose and the purpose was done. இப்போ கவாசாக்கி H2, H2R என்னென்னமோ வண்டிங்க சூப்பர் சார்ஜிங்கில் வருது. பட் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும், நாம தான் பெரியாள்னு ஒருத்தன் நினச்சான், ஆனால் அவனுக்கு அப்பனும் ஒருத்தன் இருப்பான்டா. எல்லாரையும் அடித்து உதச்சி தோச்சி காய போட்டு அப்புறம் அமைதியாக போன ஹயபுசா மறுபடியும் லான்ச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா பைக்ஸ் மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டெலிவரி கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 28 May 2021 இந்தியாவுக்கு அதோட ஃபர்ஸ்ட் லாட், அதாவது 101 பைக்ஸ் ஆல்ரெடி டீலர்ஷிப்ஸ்க்கு கொடுத்தாச்சு. 2 வருஷம்க்கு அப்புறமா இப்போ ஹயபுசா யாரை போய் கொல்ல போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அழகான கதை எத்தனை பைக்குக்கு இருந்துற போகுது. இதுதான் ஹயபுசாவோட ஸ்டோரி. எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா, ஃபேக்சுவலாக எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நோ ப்ராப்ளம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஹயபுசாவை நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தால் மறக்காமல் @அருண் என்னும் நான் இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள். பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ அப்புறம் நான் 2 வீடியோ சஜஷனில் போடுறேன். ஒன்று நானும் ஒரு ஹிமாலயனும் பண்ண கள்ளக்காதல் பற்றின வீடியோ, இன்னொன்று ஜாவா அப்படின்ற பைக்கோட ஒரு அழகான வரலாறு. டைம் இருக்கும்போது பாருங்கள். கோவம் அது நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். ஒரு வாட்டி வெற்றியை சொல்லித்தரும், ஒரு வாட்டி தோல்வியை சொல்லித்தரும். ஆனால் நிதானம் நம்மளை எப்பவும் ராஜா மாதிரி வச்சுருக்குமா, எவ்வளோ வேகமாக போனாலும். வெரி கான்ட்ரடிக்டிங். இப்படிக்கு 10,000 ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்களுடன் அருண் என்னும் நான்.